தமிழ்நாடு, கேரளா, அஸ்ஸாம், புதுச்சேரி, மேற்கு வங்கம் ஆகிய 5 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் நிறைவடைந்துள்ளது. இதில் தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. பதிவான வாக்குகள் மே 4ஆம் தேதி எண்ணப்பட உள்ள நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் கடந்த 29ஆம் தேதி மாலை வெளியிடப்பட்டன. அந்த கருத்து கணிப்புகளில் பெரும்பாலானவை திமுக தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சியை தக்க வைக்கும் என்று தெரிவித்தன. மக்கள் பார்வை, குடியரசு ஆய்வு, கணிப்பு மையம், சாணக்கியா அரசியல் ஆய்வு உள்ளிட்ட பல அமைப்புகள் திமுகவுக்கு சாதகமான முடிவுகளை வெளியிட்டன. மறுபுறம் JVC நேர கணிப்பு மட்டும் அதிமுகவுக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறியது. இதற்கிடையில் யாரும் எதிர்பாராத வகையில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 120 தொகுதிகள் வரை வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கக்கூடும் என ஆக்சிஸ் மை இந்தியாவின் கருத்து கணிப்பு வெளியானது. இந்த தகவல் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதனால் ஆளும் திமுகவும் எதிர்க்கட்சியான அதிமுகவும் முடிவுகள் குறித்து தீவிர கவனத்தில் உள்ளன. இந்நிலையில் தாம்பரம் காவல் ஆணையராக பணியாற்றி ஓய்வு பெற்ற ரவி புதிய கருத்து கணிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். 234 தொகுதிகளிலும் 2440 ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளின் உதவியுடன் 2.44 லட்சம் பேரிடம் ஆய்வு நடத்தப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். அந்த ஆய்வின் அடிப்படையில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 41% வாக்குகள் கிடைத்துள்ளதாகவும் சுமார் 121 தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாகவும் கூறியுள்ளார். இந்த தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு உண்மையான அரசியல் நிலைமை என்ன என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகரித்துள்ளது.